பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. அப்பா, அந்த ஓய்வு நாள் ஆராதனையில் கலந்து கொள்ள அப்பா நீர் எங்களை ஒன்று கூட்டி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்து நிமித்தம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, அப்பா நீர் எங்கள் மத்தியில் அப்பா இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. நன்றி 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 அப்பா. ஒரு விஷயங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அப்பா உம்முடைய பலிபீடத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே, சர்வ வல்லவரே, அப்பா சேனைகளின் தேவனாகிய கர்த்தாரே, அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி 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 அப்பா தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் அப்பா எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. இந்த இடம் முழுவதையும் உம்முடைய வல்லமை சூழ்ந்து கொள்ளட்டும் சாமி. நன்றி அப்பா. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கின அதே மகிமை அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் சுவாமி. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஜீவ நதி எங்கள் மேல் பாய்ந்து செல்லட்டும் தகப்பனே. நன்றி அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா நன்றி ராஜா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் கேடகமே, எங்கள் கண்மலையே, எங்கள் துருகமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. எத்தனை நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது தகப்பனே. நன்றி அப்பா. அந்த நாளிலும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே. அப்பா நன்றி 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 தகப்பனே. நாசியிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லியிருக்கீங்களேப்பா. நன்றி ஏசப்பா. நன்றி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ராஜா. யோசனையில் பெரியவரே, செயல்களில் வல்லவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம்
ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். காலை தோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டார் பொன்னாக துலகிடுவே, என்னை புடமிட்டார் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். அனைவரும் சேர்ந்து சந்தோஷமாக கரங்களை தட்டி எழுந்து நின்று உற்சாகமாய் பாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது
எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோபு, பெருக செய்தீர் பெரும் கூட்டமாய். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்கு சென்றவனை கரம் பிடித்து தூக்கிவிட்டார். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கோம்? ஆமென். சங்கீதம் 34 எடுத்துக்கலாம், நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 34 689 பக்கம். முதல் 10 வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான் இடுக்கன் நீங்களாக்கி இரட்சித்தான். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமேன். உட்கார்ந்துக்கலாம். தாவீது அவருடைய சொந்த தேசத்திலிருந்து துரத்தி விடப்படுகையில் இது எழுதின சங்கீதமாக இருக்கிறது. நம்மளை வீட்டிலேருந்து நம்மளை நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷமாக வெளியே போயிடுவோம் தானே பாஸ்டர்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி தாவீது அவருடைய சொந்த தேசத்துலேருந்து
பயந்து விலகி ஓடும் பொழுது அவர் பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. அவர் வசனமே என்ன சொல்கிறாரு? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைவிடப்பட்ட நிலைமையில் இப்படி நம்மளால் சொல்ல முடியுங்களா? ஒரு மனுஷனாக இருக்கிற நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இப்படி சொல்ல முடியுமா? அவர் எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு பாருங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை ஸ்தோத்தரிப்பேன். கஷ்டமாக ஸ்தோத்தரிப்பேன், கவலையா ஸ்தோத்தரிப்பேன், சந்தோஷமாக இருக்கேனா ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருத்தவங்க என்னை ஏமாற்றிட்டாங்களா, வேலை செய்கிற இடத்துல சண்டையா சச்சரவா ஸ்தோத்தரிக்கணும், பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சண்டையா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். அது மாதிரி கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2வது வசனம் பார்க்குறோம், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும் அப்படின்னாங்க. கர்த்தருக்குள்ள இருதயம் மேன்மை பாராட்ட முடியாதா? சிந்தை மேன்மை பாராட்ட முடியாதா? ஏன் ஆத்துமா மேன்மை பாராட்டுன்னு சொல்கிறாங்க? சதையும் சோர்வுடையது. எது உற்சாகம் உள்ளது? ஆவி. ஆத்துமா என் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வசனம், என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி உனக்கு ஒரு பிரச்சனை பாஸ்டர், என் கூட நிற்கிறீங்களா பாஸ்டர் அப்படின்னா, பிரதர் நீங்கள் அப்படியே முன்னாடி பார்த்துக்கிட்டே இருங்க, நான் அந்த பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டாலுமே என்ன சொல்லுவாங்க, நீ முன்னாடியே போயிட்டுறா, நான் பின்னாடியே வரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறாங்க, என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் எல்லாருமே ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எங்கே நம்ம ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும்? சபையில். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக தான் கொடுத்துருக்கிறார். எங்கே 1 2 3 பேர் அவர்கள் நடுவில், ஆட்டோவில் வந்துட்டுருக்கிறேன், பைக்கில் வந்துட்டுருக்கிறேன் அப்படிங்கிறாரா? அவர் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 4வது வசனம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல யாரை தேடுறோம்? ஆமாம், அந்த உதவி யாரால் நமக்கு ஆகுமோ அவங்கள தான் தேடுவோம். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சிந்தையில் முதல்ல யார் வருது? இது யாரால் சால்வ் பண்ண முடியும்? குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா, இந்த சொந்தக்காரங்க வந்து பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனையா, இந்த சூப்பர்வைசர்கிட்ட சொன்னோம்னா அவங்க சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனையா, இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோம்னா அவன் சால்வ் பண்ணுவான். கடன் பிரச்சனையா, காசு இருக்கவங்கள்ட்ட சொன்னால் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. வேகமாக எல்லார் வாழ்க்கையிலையும் உள்ள சூழ்நிலை தான் பாஸ்டர். என்ன சொல்கிறீங்க? அவர் சொல்கிறாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எந்த சூழ்நிலையில் அவர் தேடியிருப்பார்? துரத்தப்பட்ட சூழ்நிலையில் தேடியிருக்கிறார், கைவிடப்பட்ட நிலைமையில் தேடியிருக்கிறார். அப்போ கூட தாவீது மனுஷனை நாடி அங்கே போகலை. மனுஷனை நான் ஒருத்தனை தேடி போனேன், ஆண்டவர் அவன் மூலியமாக எனக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லலை. நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இன்றைக்கி மனுஷனுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமே என்ன? பயம்தான். எதை குறிச்சும் பயம். குடும்ப வாழ்க்கையை குறித்து பயம், நான் எப்பட்றா அடுத்த மாதத்தை ஓட்ட போகிறேன்னு குறித்து பயம். இந்த மாதம் கடைசிக்கு வந்தாச்சு, இன்னும் 10 நாள் இருக்கு, ஐயோ இந்த 10 நாளை நான் எப்படி ஓட்டுறது? ஆமாம், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பையன் பைக்குக்கு பெட்ரோல் கொடுக்கணும், பெட்ரோலுக்கு காசு கொடுக்கணும், சமைக்கணும், வாரானா நான்வெஜ் எடுக்கணும், எவ்வளோ பயம் இருக்குது. இப்போ கூட நம்மளுக்கு யோசனை இருக்கலாம், முடிச்சுட்டு போகும்போது என்ன வாங்கிட்டு போகிறோம், என்ன சமைக்க போகிறோம், இன்னைக்கு என்ன விலைவாசி விற்க போகிறான்னு தெரிலையே. மீனாக இருந்ததுன்னா என்ன விலைவாசி, இன்னைக்கு 1000 ரூபா வஞ்சிரம் மீன் 1 கிலோ. ஆமாம், மட்டன்லாம் ரேட்டு ஏறிட்டு அதிகமாக போகுது. இவ்வளோ பயம் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? எல்லா பயத்துக்கும் என்னை. ஆமாம், அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்டார், எனக்கு செவி கொடுத்தார், எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் அப்படின்னு சொல்கிறார். 6வது வசனம் பாருங்கள், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்லி வருது. ரட்சித்தார் அப்படின்னா நம்மை பாதுகாத்தார், நம்மளை விடுவித்தார், நம்மளை தப்புவித்தார், அநேக காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். 10வது வசனம் பார்க்குறோம், சிங்க குட்டிகள்
ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எல்லா ப்ராப்ளமும் வரும். அப்படிதானே பாஸ்டர்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எல்லா பிரச்சனையும் வரும். எப்படிலாம் நம்ம வராதுன்னு நினைக்கிறோமோ அந்த பிரச்சனை எல்லா ரூபத்துலேயும் வரும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நான் யோசிக்கவே இல்லை பிரதர், ஆனால் இது எனக்கு ஒரு பிரச்சனையாக என் வாழ்க்கையில் வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த வசனம், சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஒரு வசனம் எடுத்து வச்சுருந்தேன், அது ஓகே. நாம் எல்லாருமே துதிக்கலாம். கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அவரை நாம் துதிக்க போகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. வசனம் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும்னு சொல்கிறாங்க. எல்லா சூழ்நிலையும் தேவனை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். சபை கூடுவர்களை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னது போல், ஆதியில் பெற்ற அன்பை விட்டு விடாதிருங்கள் என்று சொன்னது போல், இந்த நாளில் ஆண்டவர் அநேக பேர் தன்னுடைய சொந்த காரியங்களினால் வேலை நிமித்தமாக இருந்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவரை துதிப்பதற்கும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். அவரே நம்மை ஆராதிக்கும்படியாக, நம்மை துதிக்கும்படியாக இந்த நாளில் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு சுகபலனை தந்திருக்கிறார். யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். நன்றி அப்பா, மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனே அப்பா, எங்களை பலப்படுத்துகிறவரே, திடப்படுத்துகிறவரே, எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவரே அப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவனே அப்பா, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே ஹalleluya. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, ஹalleluya. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி. எங்களை தெரிந்து கொண்டவரே அப்பா, கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தியவரே, உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம். மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே அப்பா. உளையான சேற்றிலிருந்து, பாவ சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா. இந்த உலகத்திலிருந்து நீர் எங்களை பிரித்து எடுத்தீரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீரே அப்பா. தகப்பனே, எங்களுக்கு ரட்சிப்பை தந்தவரே அப்பா. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே தகப்பனே. உம்முடைய பாவம் இல்லாத இரத்தம் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டதே அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே அப்பா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பிற்க கொடுத்தீரே தகப்பனே அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. எங்களை விசாரிக்கிற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு நீதி செய்கிற தேவனே அப்பா. எங்கள் மேல் இரக்கமும் உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவனுமாய் இருக்கிறீரே அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் யெகோவா நிசியாய், விடுதலை நாயகனாய், வெற்றியின் வேந்தனாய் இருக்கிறீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனே அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. Thank you Jesus.
நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென் ஆமென். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கிறோம், அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவர் ரொம்ப முக்கியமான நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படியாக தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவரை நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் நம்மை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் நம்மோடு உடன் நடக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் ஒரு தாய் போல நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார், ஒரு தந்தை போல நம்மளை ஆட்சிக்கிறவராக இருக்கிறார், நமக்கு ஆறுதல் செய்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மளுக்கு கவலை கண்ணீர்களை எல்லாவற்றையும் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நம் முகத்தை பார்க்காமல் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிற தேவன். அந்த தேவனை தான் இந்த நாள் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், துதிக்க வந்திருக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். மார்போடு அனைத்தாரே மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அனைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார்,
அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவன். அவர் ஒருவனோடும் நம்மை விலக்கிடாத தேவன். அவரே நமக்காக மரித்தவர், அவரே நம் பாவங்களை சுமந்தவர், நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நமக்கு கண்மலையாய் இருக்கிற தேவன், மார்போடு நம்மை அணைக்கிற தேவன், மனக்கவலைகள் எல்லாவற்றையும் தீர்க்கிற தேவன். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமாண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கே நாங்கள் தருகிறோம் தகப்பனே. தேவன் நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவர் சில வசனங்களை பேசும்படி கொடுத்திருக்கிறார். தலைப்பு என்னன்னா, நியாயம் தீர்ப்பை குறித்து இன்றைக்கு ஆண்டவர் பேச இருக்கிறார். இன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் பேசுகிற அந்த அவருடைய தோரணை, அவர் வெளிப்படுத்தும் வசனங்கள் எல்லாம் அவருடைய வருகை எவ்வளவு சமீபமாய் இருக்கிறது என்பதை குறித்து தேவன் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரொம்ப கடைசி காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அத்திமரம் துளிர் விடுகிற பொழுது காலம் சமீபமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அத்திமரம் இஸ்ரவேல் மக்களை குறிக்கும். துளிர்விடும், அது தனி தேசமாக அறிவிக்கப்படும். அது அறிவிக்கப்பட்டாச்சு, துளிர் விட்டாச்சு. இன்றைக்கு காலம் சமீபமாக இருக்குது. இந்த கடைசி காலகட்டத்துக்குள்ளே தான் நீங்களும் நாங்களும் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமாக இஸ்ரவேல் தேசத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த தேசத்தின் இன்றைக்கு நடக்க இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். பிரசங்கியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13-14 வசனங்களை கூட நம்ம வாசிக்கலாம். தேவனுடைய நியாயம் தீர்ப்பு என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் பேச இருக்கிறேன். வாசியுங்கள். பிரசங்கி. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இங்கே தேவாதி தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா மனுஷருக்கும் ஒரு காரியத்தை தேவன் இங்கே வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். தேவன் கைக்கொள்ளும்படியாக அநேக வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடு, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். தேவன் அடிக்கடி வேதாகமத்திலே கூறிக்கொண்டே வந்திருக்கிறார். அதற்காக தான் நமக்கு கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அந்த கற்பனைகளின்படி நாம் செய்து நம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவன் பல கட்டளைகளை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த வேதாகம புஸ்தகத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். எல்லார் மனுஷர் மேல் விழுந்த இது கடமை. இது ஒரு கடமை. இது செய்து முடிக்க வேண்டிய ஒரு கடமை. எல்லார் மனுஷர் மேல் விழுந்த கடமை
அவருடைய வசனத்தை கைக்கொள்வது. அப்புறம் ஒவ்வொரு கிரியையையும் நம்ம ஒவ்வொரு கிரியைன்னா என்னென்னா, நம்ம செய்கிறோம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஆராதனைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஒவ்வொரு கிரியைகளையும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஒவ்வொரு கிரியையும், நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் வாட்ச் பண்றார். தேவனுக்காக நீங்கள் படுகிற பிரயாசத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் படும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சு உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அன்றைக்கே சிசிடிவி கேமரா போல் அவர் நம்ம பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காரியம், நீங்கள் மறைவாக செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும், வெளியரங்கமாக செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நம்ம நினைக்கலாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். சிலவரெலாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, சைலண்ட்டாக இருப்பாங்க, அவ்வளோ பேர்த்துக்கு உதவி செய்வாங்க. ஒவ்வொருத்தவங்க 10 ரூபா கொடுத்துட்டு 100 ஃபோட்டோ எடுத்து 100 தரமாக போட்டு விட்டுவாங்க. சரியா? ஏன்னா நான் கொடுத்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுத்ததே தெரியாது. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். வேதத்தின் அடிப்படையில் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருடைய லிஸ்ட்டில் நம்ம பேரும் வரணும். அதுதான் சிறப்பு. நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கணும். அதுதான் மேன்மை. இந்த உலகத்தின் மேன்மை எல்லாம் குப்பை. பவுல் அதான் சொல்கிறார். அவர் கிடைச்ச எல்லா அந்தஸ்து, மரியாதை, கனம், படிப்பு எல்லாத்தையும் கர்த்தருக்கு நான் என்ன செஞ்சேன்? குப்பையாக எண்ணுகிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாம் இன்றைக்கி பாராட்டிட்டு போயிடுவான், நாளைக்கு திட்டுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம மூஞ்சிக்கு நேரம் நல்லா புகழ்ந்து பாடிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த மனுஷன் கிடக்கிறான் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் உலகம் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் அப்படி கிடையாது. தேவன் ஒவ்வொரு கிரியை, நன்மையானாலும் தீமையானாலும் அதை நமக்கு என்ன செய்கிறாரு? நியாயத்தில் கொண்டு வருவேன்னு சொல்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்கிறேன், வாசிக்க வேண்டாம், இப்போ கேளுங்க. கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அவர் எப்படின்னா தேவனுக்கு பயந்து இருந்தாராம். அவர் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு யூதர் கிடையாது. அவர் புறஜாதி மக்கள். கொர்நேலியு யாருன்னா புறஜாதி மக்கள். அவருக்கும் தேவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், தேவனுக்கு பயந்து அவர் எப்பொழுதும் என்ன செஞ்சாராம்? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற மனுஷனா. எப்படி தெரியும்னு தெரியல அவருக்கு. இயேசு கிறிஸ்து இருந்தப்போ அவர்கிட்ட கேட்டிருப்பார். 100க்கு அதிபதி தானே. 100க்கு அதிபதினா இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் வாழ்ந்தப்ப போயிட்டு வந்து, இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போ நிறையா மீட்டிங்க்கெல்லாம் போகிறோம்ல. இப்போ நான் வந்து நிறைய இடத்துக்கு நான் போவேன், மீட்டிங்க்கெலாம் போவேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கு, கான்ஃபரன்ஸ் இப்படி போயிட்டு வருவேன். அப்போ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் வீட்டில் சொல்லுவேன். இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் செஞ்சோம், உலகத்தில் காரியங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் வெளிப்படுத்தணும், இப்படி சொல்கிறோம்ல. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பார் இந்த கொர்நேலியுமோ, 100க்கு அதிபதி. அப்போ அவர் என்ன செய்கிறாராம்? தேவனுக்கு பயந்து ஏழைகளுக்கு உதவி செய்தாராம்.
உதவி செய்து ரொம்ப பயங்கரமாக பயபக்தியாக அவர் ஜெபம் பண்ணுற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுறார். நல்லா எப்பொழுதும் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவருக்கு ஒரு தரிசனம் ஆகுது. ஒரு தேவ தூதன் அவருக்கு முன்பாக வந்து நின்று, கொர்நேலியுவே, உன் தான தர்மங்கள் தேவனுக்கு முன்பாக வந்தினது. தான தர்மங்கள் என தேவனுக்கு முன்பாக வந்து நின்றது. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. இன்றைக்கும் இங்கே இருக்கிறவங்களும் சரி, இந்த வெளியில் எத்தனையோ மக்கள் இருக்கலாம். இன்றைக்கி உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. நீங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஏழைகளுக்கு உதவி செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய ஜெபங்கள் இன்றைக்கு கேட்கப்பட்டது. சரியா? பாருங்கள், அப்போ அந்த மனுஷனுக்கு முன்பாக தேவன் வந்து அங்கே தூதனை அனுப்பி, உனக்கு ஜெபிக்கும்படி பேதுருன்ட்ட போ அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்ப சொல்கிறார். அங்கே பேதுருக்கு என்ன செய்கிறாருன்னா, அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கிறார் பட்டணத்தில். இப்போ பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது பேதுருக்கு ஒரு சொப்பனம் என்னன்னா, இந்த கொர்நேலியு வந்து புறஜாதி மக்கள், 100க்கு அதிபதி புறஜாதி. அவர் வந்து யூதரோட கலக்கக்கூடாது, யூதர்களும் இந்த புறஜாதி மக்களோட கலக்கக்கூடாது. அப்போ இந்த மனுஷன் கொர்நேலியு ஆள் அனுப்புகிறார். 2 பேர்த்த அனுப்பி போய் நீ போய் பேதுருவை பார்த்து கூட்டிடுவான்னு சொல்லி தேவதூதன் சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ அங்கே போய் பேதுரு வந்து, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீ உன் கூட நான் வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுடலாம்ல. அதுக்குன்னு பேதுருக்கு ஒரு தரிசனம் கிடைக்குது. என்ன தரிசனம்னா, அந்த கர்ச்சிப்பை கொடுமா. அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு துப்பட்டா மேலேருந்து வானத்திலேருந்து ஒரு துப்பட்டா வருது. எப்படி தெரியுமா? இப்படி ஒரு துப்பட்டா மேலேருந்து வந்து இந்த 4 சைடு 4 மிருகம், அசுத்த மிருகங்கள், இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இங்கிட்டு ஒன்று, இப்படி வந்து இறங்குது. 4 சைடு வெளியில் எட்டி பார்க்குது. 4 மிருகங்கள், அசுத்த மிருகங்கள் எட்டி பார்க்குது. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் அடித்து புசி அப்படின்னு சொல்கிறார் பேதுருக்கிட்ட. அப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் அசுத்தமானது ஒன்றை நான் என்னது புசிக்கல் ஆகாது, இதெல்லாம் அசுத்தம், இதெல்லாம் நான் புசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக எண்ணாத அப்படின்னு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ஒரு புறஜாதி மனுஷன் வராரு, அவரை நான் வந்து என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன், அதனால் நீ என்ன செய்யக்கூடாது, ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு சொப்பனத்தை கண்டார். இவர் மேல் வீட்டறையில் பேதுரு இருக்கிறாரு, இங்கே 2 பேர் வராங்க, கொர்நேலியு அனுப்பப்பட்ட தூதர்கள் 2 பேர் வேலைக்காரங்க வராங்க. அப்போ வந்து பேதுருட்ட சொல்கிறாங்க, உம்மை தேடி ஒரு மனுஷன் வந்திருக்கிறார். வாசிக்க 10வது அதிகாரம் 2வது வசனம். அப்போஸ்தலர் 10:2 வாசித்துருங்க. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் கொர்நேலியு. 10:22 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:22 என்ன நடக்குது? அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ யத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். பாருங்க, அந்த 100க்கு அதிபதி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டாங்க. இன்னும் தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்காக பேதுருவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி அவருக்கு அபிஷேகம் பண்ணவும் ஜெபம் பண்ணவும் இன்னும் தேவனுடைய காரியங்களை தெரிந்து கொள்வதற்கும் பேதுருவை அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. இந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய உரையாடலும் விளக்கமும் அழகாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பாருங்கள், அந்த கொர்நேலியு மறைமுகமாக செய்யப்பட்ட அந்த நன்மையான காரியங்களை தேவன் அதை வெளியரங்கமாய் கொண்டு வருகிறார். சரிங்களா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் ஒரு அடையாளமாக இருக்குது.
பழைய ஏற்பாட்டின் ஒரு அடையாளமான காரியங்களாக இருக்குது. பாருங்கள், உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்தை 1-2 வாசிங்க. உபாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1-2 வசனங்களை கூட வாசிங்க. அங்கே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக சொல்லப்பட்ட காரியங்களை இங்கே நினைவு கூறுகிறார். இதை தான் கொர்நேலியு இங்கே செய்கிறாரு. வாசிங்க, உபாகமம் 6:1-2. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே குடும்பமாக ஏன்னா உங்கள் குடும்பமாக தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேணும். உன் குமாரரும் குமாரத்திகளும் உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை நம்ம கைக்கொள்ள வேண்டும். அப்புறம் உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. 4-5 வாசிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர்கிட்ட எப்படி இருக்கணுமா? உன் முழு ஆத்துமா இருக்கணுமா? உன் முழு மனசு இருக்கணுமா? இங்கே உக்காந்துருக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்கு உக்காந்து நீ சிலிண்டர் கேஸ் ஆஃப் பண்ணமா என்னான்னு நினப்பு வரும். மோட்டரை நிறுத்தினமா நிறுத்தலையான்னு நினப்பு வரும். தண்ணி பைப்பை திறந்தமே மூடினமான்னு நினப்பு வரும். நம்ம மனுஷனுடைய மூளைகள்லாம் இப்படி தான் வேலை செய்யுது. அரைக்குறை வேற மூளை என்ன ஹார்ட் டிஸ்க்கு கரப்டான மாதிரி அந்த மாதிரி தான் சர்ச்சு உள்ளுக்கு உக்காந்தவனே கரப்ட் ஆயிடுது மூளை. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் முழு ஆத்மா உன் முழு மனது. ஆண்டவருக்கு அரைக்குறையாக கொடுக்குறதெல்லாம் பிடிக்காது. எல்லாம் முழுசாக தான் கேட்பார் ஆண்டவர். ஆண்டவர் எப்போவுமே என்ன சொல்கிறது, அவர் எல்லாமே எனக்குன்னு தானே விரும்புகிறவர். சரிம்மா, பரிசுத்தனா இங்கே ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் வச்சுக்கிறேன். ஒன்று பரிசுத்தமாக இரு இல்லை அசுத்தமாக இரு. சரியா? அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நீ முழு மனசு முழு ஆத்துமா இதுதான். அதை போல தான் நமக்கு தேவனை ஆராதிக்கணும். உன் முழு மனதோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு சிந்தனை எல்லாம் தேவனுடையத்தில் இருக்க வேண்டும். சரியா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. இந்த காரியங்களை தான் இந்த கொர்நேலியு கைக்கொண்டார். தன் குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு குடும்பத்தில் ஜெபம் பண்ணுறா. பாருங்கள், எவ்வளோ தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டியிருக்கு பாருங்கள். நம்மளுடைய ஜெபம் போய் இது மாதிரி தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டணும், அவருடைய சமூகத்துக்கு போய் சேரணும். சரிங்களா? தாவீது 2 மோசமான 2 பாவங்களை செஞ்சார். சரிங்களா? உரியாவின் மனைவியை எடுத்துக்கிட்டார். உரியாவை கொலை செய்தார். மறைமுகமாக திட்டம் போட்டார். ஆனால் ஆண்டவர் மன்னிக்கிறார். சரியா? தாவீது 2 சாமுவேலில் பாருங்கள் என்ன சொல்கிறாரு. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரொம்ப டீப்பாக போகல, சும்மா மேலோட்டமாக வாசித்துருங்க. அதை 2 சாமுவேல் தாவீது என்ன செய்தார் என்பதை இங்கே பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு. 12வது அதிகாரம் 9, 2 சாமுவேல் 12:9. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணிதன் என்ன? நீ ஏன் அவருடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தின அப்படின்னு சொல்கிறார். அப்போ அது தேவனுடைய வார்த்தைக்கு பாருங்கள், தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன்.
பாருங்க, தாவீது ஏன் ஆடு மேய்க்க போனார் தெரியுங்களா? தாவீதினுடைய வரலாறு ரொம்ப ஒரு மோசமான, அதாவது தள்ளப்பட்ட ஒரு அடிமைக்கு குழந்தை பிறந்த தாவீது, சரிங்களா? ஆடு மேய்க்கிறவங்க தேவனுடைய ஆலயத்துக்கு போகக்கூடாது. அவங்க ஒரு கூடாரம் போட்டு அங்கேயே தான் மேய்க்கணும். அந்த மாதிரி தான் இருந்தாங்க இஸ்ரேல் தேசத்தில். ஆடு மேய்க்கிறவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. தாவீதும் தேவனும், தேவனும் தாவீதும், இப்படி 2 பேரும் தான் அந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தாவீது இந்த இடத்துல இங்கே என்ன நடக்குது வாசிங்க, அதை வாசிங்க 12:9. பாருங்க, இங்கே ஒரு தாவீதுக்கு சொல்கிறார் தேவன், தப்பு செஞ்சிட்டார் தாவீது, ஆனாலும் அந்த பாவம் தேவன் தாவீதினுடைய வீட்டில் எப்போவும் அந்த பட்டயம் இருக்கும் அப்படின்னார். அதுக்கப்புறம் அவர் சாலமோனுடைய அந்த கதையெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு சம்பவமாக இருக்கும். சரி, ஓகே. அப்போ நம்ம செய்யும் மறைமுகமான காரியங்களுக்கு நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் செய்யும் காரியங்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். இன்றைக்கி காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே நான் ஜெபித்துரு, நம்ம ஜெபிக்கிற நேரத்தெல்லாம் அங்கே நோட்ஸ் எடுத்து வைப்பாங்க. இன்றைக்கி 8:30 9:45 வரைக்கும் இன்றைக்கி பிரபு பிரதர் வேதம் வாசித்தார். சரி, போகிற வழியில் இந்த ஏழைகளுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தார். என்ன, இவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, இவர்களுக்கு உதவி செய்தார், இவர்களுக்காக ஜெபம் செய்தார். தேவனுடைய சமூகத்தில் நம்ம பூமியில் இருக்க மக்களுக்காக செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் அங்கே ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைப்பாங்க. சிலருடைய புஸ்தகம்லாம் எம்டியாகவே இருக்குது, பிரைஸ் எல்லான்னு போட்டு வச்சதோடையே இருக்குது, இன்னும் திருப்பலை. பாருங்கள் இன்றைக்கி என்னென்ன காரியம் செய்திருக்கோம் அப்படின்னு. நிறையா பேர்த்துக்கிட்ட ஞாபக புஸ்தகத்தில் கணவன் மனைவியை திட்டினது, மனைவி கணவனை திட்டினது, பிள்ளைகள் அப்பா அம்மாவை திட்டினது, அப்பா அம்மா பிள்ளைகளை திட்டினது, பக்கத்து வீட்டுக்காரனை திட்டினது எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஞாபக கணக்கு இருக்குது, ஞாபக புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் எல்லாம் இருக்குது. இவனை இந்த நேரத்தில் திட்டினான், இவனை இந்த நேரத்தில் திட்டினான்னு அப்படி சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் எல்லாம் அந்த புஸ்தகத்துலேருந்து என்ன செய்யும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும். சரிதா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம நீதிமானாக்கி இருக்கிறோம். அப்போ எல்லாம் அடிக்கப்படும். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கும். மத்தேயு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த செய்தி ரொம்ப பெரிய செய்தி. இன்ட்ரடக்ஷன் மட்டும் இன்றைக்கி கொடுத்துட்டு அடுத்த வாரம் நியாயத்தீர்ப்பு அதில் எப்படி நடக்கும் அப்படின்றத வேதத்திலிருந்து பார்க்கலாம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் என்ன செய்யணும், கணக்கு ஒப்பிக்க வேணும். இப்போ நான் உங்கள்கிட்ட 1000 ரூபா கொடுத்து கடைக்கு போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்கிறேன். அப்போ 1000 ரூபாய்க்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? இந்தாங்க 875 ரூபா ஆயிருக்கு, பாக்கி காசு 125 ரூபா அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கணுமா? அந்த மாதிரி நீங்கள் பேசின எல்லா வார்த்தைக்கும் நானும் ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நிறையா பேசியிருக்கேன், இனிமேல் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? ஆமாம், வீணான பேசும் வார்த்தைகளை கொடுத்து நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணுமா. இன்னிலேருந்து நம்ம எல்லார் வாய்க்கும் ஒரு பூட்டை போட்டுடணும்.
சரியா? அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனே பாருங்கள், தேவன் இப்போ நம்ம தேவனை அறிஞ்சிருக்கிறோம். நம்ம கூட தேவன் இருக்கிறாரு. அவர் நான் உன்னை விட்டு விலோதுமில்லை, உன்னை கைவிடுவதேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறாரு. உன் உட்கார்தலையும் அறிஞ்சிருக்கிறேன், எழுந்திருக்கிறதையும் அறிஞ்சிருக்கிறாரு. அவன் அங்கே அறிஞ்சிருக்காரு. எங்கே படுக்க போட்டாலும் அங்கே இருக்கிறாரு. நம்ம கூடவே இருக்கிறாரு. யார்? நம்ம தேவன். தேவனை அறியாதவங்க அவங்களாம் எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார் என்னன்னா, இப்போ ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், பாவியான மனுஷன், தேவன் யாருன்னே தெரியாத, சரிங்களா, அப்படிப்பட்டவன் என்ன செய்வாங்க? அதில் பிரசங்கியில் ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். பிரசங்கி 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். பாவி 100 தரம் பொல்லாப்பானதை செய்தாலும், பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவன் தேவனை அறியல, அவன் பாவம் செய்கிறான். அவன் 100 பொல்லாப்பானதை செஞ்சாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் தேவனை அறிந்து தேவனுடைய வசனத்தை தெரிந்து கொண்டு நம்ம எப்படி இருப்போமா? தேவனுக்கு அஞ்சி நன்றாய் இருப்பார்கள். நம்ம எப்படி இருப்போமா? வேதம் இதை தான் சொல்லுது, நன்றாய் இருப்பார்கள். சரிங்களா? ஆமாம். அப்போ தேவனை அறியாத காலங்களில், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத காலங்களில் செய்த பாவங்களை கண்டு காணாததை போல தேவன் இருப்பார். ஒரு காலத்தில் நம்ம எங்கே இருந்தோம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதப்ப நம்ம பாவம் செய்து இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். அப்போ தேவன் நம்மளை எப்படி திரும்ப இருந்திருப்பார்? பாவம் நம்மளுக்கு தெரியல, அதனால் அவனை விட்டுரு. எப்படி? புதுசாக ஒருத்தங்கள்ட்ட வேலை செய்கிறான். இப்போ என்கிட்ட ஒரு வேலைக்கு சேர்றாங்கன்னு வைங்க. இப்போ நான் என்ன சொல்லுவேன்? புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கான், வேலை தெரியல அப்படின்னா, அவன் தப்பாக செஞ்சால் கூட அவனுக்கு தெரியலப்பா, விட்டுருப்பா, புதுசு, விட்டுரு அப்படின்னு. இதே ஒரு 6 மாதம் கழித்து அதே தப்பு செஞ்சால் எப்படி இருக்கும்? அதே தப்பு தான், அதே செயல் தான், ஆனால் 6 மாதம் கழித்து ரொம்ப திட்டு விடுவோம். அந்த மாதிரி தான் நாம் என்ன செஞ்சால் நம்மளை தேவனை அறியாத காலங்களில் செய்த பாவங்களை இயேசு கிறிஸ்து கண்டும் காணாததை போல் விட்டுட்டாரான். போயிட்டு போகிறான் பாவம். இன்னுமே படித்து தெரிஞ்சுக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. சட்டம் தெரிஞ்சு சட்டம் தெரியாமல் பாவம் செய்தவங்களை விட சட்டம் தெரிஞ்சு பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை ஜாஸ்தி. சரியா? அப்படி தான் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். அடுத்தது நியாயந்தீர்ப்பு எப்படி நடக்கும் அப்படின்பதை ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் ஆண்டவர் எப்படி பேசுகிறார் என்பதை. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். பாருங்க, இப்போ ஒவ்வொரு மனுஷனை நியாயம் தீர்ப்பதற்கு தேவன் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பரலோகம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரப்போகிறார். அப்புறம் எப்படி வரப்போகிறாரா? பராக்கிரமசாலியாய் அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் தம்முடைய புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடே கூட வருகிறது. அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது. அவர் அவார்டுகளை எடுத்துட்டு வர்றார், பரிசுகளை எடுத்துட்டு வர்றார். சும்மா வரல. யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்தவர்களுக்கு அவர் அவார்டு கொண்டு வரார், பரிசுகளை கொண்டு வரார். பெற்றுக்கொள்ள எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? ஆமென். பெற்றுக்கொள்ள சில பேருக்கு சந்தேகம், வாங்குவோமா வாங்க மாட்டோமா, தருவாரா தரமாட்டாரா. என் மக ரொம்ப யோசனை பண்ணுது, என்னான்னு தெரியல, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அப்பாவை எத்தனை தடவை திட்டியிருக்கோம் அப்படின்னு யோசனை பண்ணுது. அப்போ என்ன செய்கிறாரா? இயேசு கிறிஸ்து தேவன் வரும்பொழுது
அவார்டு கொண்டு வராரு. வாசிங்க. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருக்கு முன்பாக வருகிறது, செல்கிறது. சரியா? அப்போ எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். இந்த வசனம் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் போன வாரத்தில் தான் அந்த ஒரு ஆண்டவர் சொன்னார், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருந்தார். இந்த வேதத்தில் எண்ணிறந்த வசனங்களுக்கு 33,000க்கும் மேற்பட்ட 33,127 ஏதோ வசனங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 33,000த்துக்கு மேற்பட்ட இந்த வசனங்களில் எப்படி உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க? எல்லாமே வசனம்தான், எல்லாருமே தேவனால் எழுதப்பட்ட வசனங்கள் தான். நமக்கு எப்படி சொந்தமாக்கிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது ஒரு டேபிளை காட்டுறாரு. டேபிளை காட்டி அதில் கோல்டு காயினாக இருக்குது, கோல்டு காயின் இருக்குது. அந்த காயினில் நீ எடுத்துக்கப்பா, எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்றார். எது வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்றார். அப்போ எடுக்கிறதெல்லாம் உனக்கு சொந்தம், எடுக்கிறதெல்லாம் உனக்கு, எதெல்லாம் எடுக்கிறியோ அது உனக்கு சொந்தம். அப்போ இப்படி அழுறோம், கையில் வருது, அது யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். நமக்கு உரிமை தானே, நமக்கு சொந்தம், அது நமக்கு உரியது. நம்ம செலவு பண்ணலாம், அது எது வேணாலும் அதை வச்சு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். அந்த மாதிரி தான் தேவனுடைய வசனம் 33,000 வசனங்களுக்கு மேலே இருந்தாலும் தேவன் உனக்கு கொடுக்குற எந்த வசனத்தை நீ சூஸ் பண்ணி அதை எடுக்கிறியோ, உரிமை பாராட்டுறியோ, அது உனக்கு சொந்தம். எப்படி? நீ எடுத்து அந்த வசனத்தை நாவினாலே அறிக்கை செய்து அதை நீ எப்படி உரிமை பாராட்டுறோமோ அது உனக்கு சொந்தமாக இருக்குது. நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வசனம் யாருக்கு? எனக்கு சொந்தம். அப்போ கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறார் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், அதுக்கு 100க்கு 100 உண்மை. நான் நீதிமான், நான் அசைக்கப்படுவதில்லை. சரியா? அப்படின்னு நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அது உண்மை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுதான் ரியல். 100க்கு 100% அந்த வசனத்தை நாம் எடுத்து உரிமை பாராட்டும் பொழுது அது நமக்கு சொந்தமாக இருக்குது. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வாரம் நியாயந்தீர்ப்பு, தேவன் எப்படி நியாயந்தீர்ப்பு கொடுக்க இருக்கிறார் என்பதை வேதத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம். கொடுத்துருக்கிறார் வசனங்கள், இருந்தாலும் இன்னும் அதிகமாக வசனங்களை எடுத்து நியாயந்தீர்ப்பு காலங்களில் நம்ம எப்போ நிற்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த பூமியில் பிறந்துட்டோம், தேவனுக்கு உண்மை உத்தமாக வாழணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் நன்மையான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும், உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.